السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. என்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த 5 திக்ருகளையும் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான சிறப்புகளை வழங்குகின்றான். அதே போன்று இந்த 5 திக்ருகளும் போதும் அன்றைய நாளிற்குரிய அனைத்து விடயங்களையும் சீராக்கும். அந்த அளவுக்கு சிறந்த 5 திக்ருகளையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த 5 திக்ருகளையும் ஓதுவோம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு சிறந்த 5 திக்ருகள். இந்த திக்ருகளினுடைய சிறப்புகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளோடு நாம் இப்பொழுது பார்க்கலாம். அதில் முதலாவது திக்ர் சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்ற இந்த திக்ர் மிகச்சிறந்த ஒரு திக்ர், மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ். இந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர் அல்லாஹ் தூயவன் என்று பொருள்படக்கூடிய திக்ர். இதனுடைய சிறப்பு, நாங்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்தோம். அப்போது அவர்கள், உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா என்று கேட்டார்கள். அப்போது அங்கு இருந்தவர்களில் ஒருவர், எங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை எவ்வாறு சம்பாதிக்க முடியும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஒவ்வொரு நாளும் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று கூறி துதிக்கட்டும், அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றது, அல்லது அவர் செய்த 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றது என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5230வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகவும் சிறிய ஒரு அமல் சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் கூறுவது 1000 நன்மைகளை சம்பாதித்து தருகின்றது. அதே போன்று நம்முடைய 1000 பாவங்களை இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹ் அளித்து விடுகின்றது. அதே போன்று இரண்டாவது திக்ர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அல்லாஹ் தூயவன், அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியன, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த துஆ. இதனுடைய சிறப்பு என்னவென்றால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவதாவது, சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5225வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் இந்த துஆவை, இந்த திக்ரை ஓதுகிறாரோ, சூரியன் உதிக்கக்கூடிய இந்த உலகத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திக்ர் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவும் ஒரு மிகச் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மூன்றாவது திக்ர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்வை தூயவன் என துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ர். இதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனை துதிக்கும் 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை, நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் மிகவும் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு மிகவும் பிரியமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5225வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தான் 4வது திக்ர் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார் நாம் எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் அதற்குரிய தீர்வை அல்லாஹ் தருவான். இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது. இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகின்றேன் என்ற இஸ்திக்ஃபாரினுடைய இன்னும் ஒரு சிறப்பு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உள்ளத்தின் மீதும் திரையிடப்படுகிறது, நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக யாசர் அல் முசானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5234வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் இதனை ஓதுகிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓத வேண்டும்? குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் 100 தடவையாவது நாம் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவோம். அதன் பின்னால் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ர் 5வது திக்ர் நாம் பார்க்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது, அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 6403வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கலிமாவினுடைய இந்த திக்ரினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒவ்வொரு நாளும் 100 தடவை இந்த கலிமாவை ஓதுகிறாரோ, இந்த திக்ரை ஓதுகிறாரோ, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். மேலும் அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும். அவரின் கணக்கிலிருந்து அவர் செய்த 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் அந்நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிலிருந்து அது அரணாக அவருக்கு இருக்கும். மேலும் அவர் புரிந்த இந்த நற்செயலை விட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான முறை இதை ஓதினால் அல்லது மிக முக்கியமான ஒரு நற்செயல் புரிந்தாலோ தவிர என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த திக்ரை யார் காலையில் 10 தடவை, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 10 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும், ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும்.
மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மாலையில் ஓதும் போது அதே சிறப்பு கிடைக்கும் அவருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 8704வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சிறப்பு இதற்கு கூறப்பட்டிருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் 10 முறை ஓதுகிறாரோ அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் நாள் வரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தவரை போன்றாவார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5223வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ர்களும் மிகச்சிறந்த திக்ர்கள். இதனுடைய சிறப்பை அறிந்தாலே நாம் இதனை தவறாமல் ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த இந்த 5 திக்ரையும் நாம் ஓதுவோம். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அன்றைய நாளினுடைய அனைத்து விடயங்களுக்கும் இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த 5 திக்ர்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவர்